ஐயோ டைம் ஆகி போச்சுனே. வானே வேமா வானே என்ன பண்ண போறோம் என்ன செய்ய தெரியுது இல்ல. ஐயோ விளக்கண்ணே கூப்பிட்டு உன காலையில எப்போ கூப்பிட்டேன் எப்படா வர இதாடா டைம். இனிமேல் போய் என்னடா செய்ய ஃபேமிலி எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரணும். நிறைய வேலை இருக்குல்லனே கொஞ்சம் தற்கொலை போயிடா. காலையில உன்னைய பாத்துக்கிட்டு நீ வரைக்கும் இவ்வளவு பெருசா இவர் எங்கிட்ட இருந்தா புடிச்சிட்டு வந்த என்னதான் சொன்னீங்க போறதா பாக்க முன்னாடியே போயான்னு நல்லா இருக்கு. இது பண்ணிக்கிட்டு பாப்பா டைம் ஆச்சு வாமா போவோம். எங்க போறோம் பாத்தீங்கன்னா நேற்று வந்து சிறுமலைக்கு போவோம்னு சொல்லி பிளான் பண்ணோம். திண்டுக்கல் பக்கத்துல போக முடியலன்னு பின்னாடி ஒருத்தன் பேசுறேன் பாருங்க. நேற்றே சொல்லிட்டான் காலையில வெள்ள நான் வந்துடுறா இன்னைக்கு போய் நல்ல ஸ்பாட்னா போய் வீடியோ எடுக்கணும்டான்ட்டு நேற்றே சொல்லிட்டான். அந்த தற்கூரி நாய் என்ன பண்ணிருச்சு காலையில 10 மணில இருந்து போன் பண்ணா இப்போ மணி வந்து கரெக்டா 2 மணி. தற்குறின்ற தற்குறி அப்படி சரி ஏதோ பிரிச்சு சொல்லிக்க. நீ வந்து தாவா இருந்துக்க அவர் வந்து குறியா இருக்கட்டும் 2 பேரும் இருக்கீங்க. இப்ப ஏன் லேட் ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாத்தி பேசுறீங்க? சொல்லவே இல்லையா எதுவும் சொல்லி கொடுத்தத மறந்துட்டீங்களா? வரும்போது சொல்லவே இல்ல. காலைல 10 மணிக்கு வர சொன்னேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நேச்சுரலா தான் வரும். ஆமா பல மாதிரி. சரி எதுவுமே சொல்லி கொடுத்து வர. நீ ஏன் லேட்டா வந்து அந்த ரீசனை சொல்லு. நைட் ஓவரா குடிச்சிட்டதும் படுத்துட்டு காலைல எந்திரிக்க முடிக்காம வந்து அந்த டிபார்ட்மெண்ட்னா கிடையாது. அப்புறம் என்னன்னா காலையில பொண்டா டீ புள்ளிங்க எல்லாத்தையும் எதுவுமே இல்ல எதுவுமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வேற சண்டே நீனா ஒட்டு துணி இல்லாம கூடி நைட்டு புடிச்ச போதையெல்லாம் மட்டமெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியேப்பட்டவே அப்படி இருந்தா அண்ணனோட சேர்ந்து குடிப்பேன். யாரோ இந்த அண்ணன் ஆமா அண்ணன் இந்த அண்ணன் ஒரு தண்ணி பாத்துருக்காரா? ஆமாண்ணே நானும் என்ன பாத்தீங்கன்னா அண்ணன் என்ன தம்பி எப்படி சேர்ந்து வாயை குறைச்சுக்க. டைம் ஆயிருச்சு கொஞ்சம் போய் பார்ப்போம். என்னடா? ஆமாண்ணே சூப்பர்ண்ணே. ஏதோ கட்டிங் இந்த மாதிரி இருந்துச்சுடா. இல்லண்ணே இந்த ஹேர் கட்டிங். சரி அது வேற ஹேர் கட்டிங் 2 பேரும் ஒரு முடிவா தான் வந்திருக்கீங்க. ஈவினிங் எங்க கூப்பிட்டா? ஈவினிங் எங்கடி கூப்பிட்டா? இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இவன் பேசுறத நம்ம புரியல. ஏய் லாக் வந்தா வந்த வழியை பாரு. இதுல கடலை மயிருக்கு இருக்குது. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Yeah, they can't get like me. Rockin' boots and white tee, designer on my cuff rings, something like a Moby. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Artist out the ranch, I just told you that I'm bout it. I might take offense if you tell me that you doubt it. That's just what it is, yeah. Welcome to Pradeep Pandian vlog. Welcome to vlog. பிரதீப் என் பேரே சொல்றா கொஞ்சம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தோம்னா மதுரையில இருந்து திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலைன்ற ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வர வழியில என்ன நடந்து போச்சுன்னு கேட்டா ரொம்ப பசிக்குதுன்னு தம்பி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி சாப்பாடு வாங்க. ஆனா சாப்பாடு தானே முக்கியம். சரி அது முக்கியம் சொல்லி சாப்பிட முடியல. அது என்ன கதை நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வரும்போது இந்த மைக்கை வந்து கீழே போட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்தது முன்னாடி அதை வந்து அன்னை மைக்கை காணோம்னு ஏதோ கொஞ்சம் சுதாரிப்பான மாதிரி சொல்லி நம்மளை திரும்ப 10 கிலோமீட்டர் போய் தேட வச்சு எதுவுமே கிடைக்காம வந்து சாப்பிட்ற டயத்தையும் கடத்தி விட்டுட்டு இப்ப நம்மளை இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப என்னடான்னு கேட்டோம்னா ஏதோ பழம் வாங்க. என்ன பழம்? பலாப்பழம். சாப்பாடுலாம் வாங்கி வச்சுட்டு சாப்பாடை சாப்பிடாம பலாப்பழத்தை வாங்கி என்னது அது என்னன்னே ஈச்சங்கோட்டையா? பேரிச்சம்பழம். ஆனா இங்க வந்து பேரிச்சம்பழம்னு சொல்றாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எங்க வந்து நிக்கிறோம் பார்த்தோம்னா மலை மேல தராமலை அடிக்கிறாங்க. இப்ப வந்து மேல ஏறினதும் நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. நம்ம இதுக்கு மேல ஏறினோம்னா எக்ஸ் பாயிண்ட் இல்லையா? எக்ஸ் பாயிண்ட் வியூ பாயிண்ட் இருக்கு. சரி வந்து சாப்பிட்ற வேலை கொஞ்சம் இருந்தனால சிறிய இடைவெளி விட்டுருந்தோம். சிறுமலை மலை நம்ம மொத்தம் கொண்டை ஊசி வளைவு. நம்ம அந்த ரோட்ல வந்தோம். ரோடு தான் தெரியுது. 18 கொண்டை ஊசி வளைவு. அதுல வந்து நம்ம போகும்போது பார்த்தோம்னா நம்ம வியூ பாயிண்ட் கொண்டு இருக்கு. இது மேல என்ன செய்யலாம்னா மேல ஏறி இன்னும் சுத்தி பார்க்கலாம். ஆனா இங்க இருந்து பாருங்க மேல ஏறி பார்த்தா கொஞ்சம் ஹைட்டா தெரியும். இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் வந்துட்டோம். ஆமா
இன்னும் மேல என்ன நான் இன்னும் ஹைட்டா வளரவே இல்லைண்ணே. நீ வளரவே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆள் தான் வளர்ந்துருக்க, ஆனா இதுக்குள்ள ஒண்ணும் சரியா வளரல. டைமிங் நீ வந்து அன்னைக்கு டைமிங்க்கு வந்து கொஞ்சம் பொறுமையா நின்று நிதானமா பாக்குறதுக்கு வேலை இல்லை. சரி, அங்க பாருங்க ரோட பாருங்க. பார்த்தாச்சு, வரும்போது பார்த்துட்டு தானே. ஓகே ரைட். அப்போ இப்ப மேல ஏறுவோமா? அப்படியே மேல ஏறலாம். மேல ஏறி ஒரு ரவுண்ட் பார்த்துவோம். இங்க இருந்து அதான் தெரியுது மேல இருந்தாலும் அதான் தெரியும். அதனால கொஞ்சம் இடத்தை பார்க்கலாம். ஓகே ரைட் சார். நம்ம அந்த வியூ பாயிண்ட் தாண்டி அடுத்த ஒரு இடத்துக்கு போகலான்னு பார்க்கும்போது இந்த இடம் வந்து நல்லா ஒரு கூலிங்கா ஒரு நல்ல ஒரு பிளேஸா இருந்துச்சு. அதனால வந்து வண்டியை இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் இந்த கூலிங்கை என்ஜாய் பண்ணுவோமேன்னு சொல்லி. அண்ணே என்னடா பசிக்குதுன்னா சாப்பிடுவோம். நல்ல பிளேஸா இருக்கு, உட்காந்து சூப்பரா சாப்பிடலாம். எப்பயுமே யாருக்கும் எப்பயுமே இந்த சாப்பிடுறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஒரு நல்ல ஒரு வீடியோ எடுத்து நான் இந்த இடத்த பத்தி கொஞ்சம் கான்செப்ட் பேசுவோம். பார்த்தா சோறுன்னு தானே பாத்துருக்கீங்க. சாப்பிடுவோம்னே, சாப்பிட்டு தொலைங்க வாங்க. நல்ல கிளைமேட்டை பாருண்ணே. வந்து தம்பி பசின்னு சொன்னனால சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். வவுறு எரியுதுல. சிக்கன் 65 வாங்கிட்டு கேட்டதுனால மழை வேற பெய்யுதுனே. ஏய் புர்ரா, திங்கணும் மழையில் நனைஞ்சிட்டே சாப்பிட்றான். நல்லா தான்டா இருக்கும். சூப்பர்ண்ணே. தம்பி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா சிக்கன் ரைஸ் அதிகமா வர போகுதுண்ணே. நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. வேற அண்ணனுக்கு வந்து பிளைன் பிரியாணி இது கொஞ்சம் வாங்கி கீழே இறக்கி. சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். நமக்கு பிடிச்ச ஐட்டம். அவனுக்கு வந்து வெங்காயத்தோட முடிஞ்சு வர்றது கிடையாது அவனுக்கு. ரைஸ பிரிச்சு விடுங்க. ரைஸ் அங்க பிரிச்சு விடுங்க. அவங்களுக்கு எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்கு, வேலை இருக்கு. மழை வரக்குள்ளேயும் வாங்க அண்ணே, உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பாடு தான் முக்கியம்டா. ஒரு வழியா தம்பி சோறுன்னு சொல்லி என்ன கடையில வாங்கிட்டு வந்த? மைதி. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கடை பேரை சொன்ன சொருக்கு அவனுக்கு வந்து உள்ள இருந்து வெளியே வருது. அவனை இன்னைக்கு வந்து உன் ஸ்பான்சர் தாண்டா, நீ தாண்டா வாங்கிடுங்கன்னு சொன்னான். அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி வாடா என்னையவா செலவு கொடுத்துடுற அப்படின்னு சொல்லி அந்த கடையை தேர்ந்தெடுத்து போய் வாங்கி கொடுத்துருக்கான். பார்த்தோம்னா அந்த அது யாருக்கு சொன்னது நல்லா இருக்கு? நான் சொல்லலடா, நானும் சொல்றேன். நீ தாண்டா போய் வாங்கின. அது வந்து அந்த சிக்கன்ல பாத்தீங்கன்னா எடுத்தாப்புல அதனால நம்மளுக்கு அந்த பிரியாணினா ஆகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஃப்ரைட் ரைஸ் வச்சிருந்தாங்க. அதை மட்டும் சாப்பிட்டு கடைசியா வளைச்சு அடிச்சாப்ல. யாரு வரைச்சுப்பா? டேய் நானா லைட்டா ஒரு கை சாப்பிட்டுட்டு போட்டேன். குழச்சி அடிச்சு அந்த வச்சிருக்காம இருங்க. மரத்துல இருக்க கூடி கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா சாப்பிடும். பப்பாளி பழம் தான் சாப்பிட்ட இடத்த பாருங்களேன், கொஞ்சம் பாருங்களேன், பாத்தீங்கன்னா தெரியும். வயிறு புடைச்சு போயிருக்கு. முன்னாடி எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இப்ப பேசிட்டே இருந்தோம்னா இதாகாது. எப்பயும் போல நம்ம சொல்ற டைலாக் தான். நேரம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குனால நரி இல்லண்ணே, நாயினே. சரி இல்ல ஓனாயிங்க. டைம் கம்மியா இருக்கனால நம்ம வந்து அடுத்த ஸ்பாட் என்ன இருக்குன்றத பாப்போம். முடிஞ்ச அளவுக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கு கடைசி வரைக்கும் மேல கூட்டு போகவே மாட்டேனே. உன்னை வச்சிருந்தா நான் எப்படா போறது? மேலதான்டா போகணும். இல்ல இங்க மட்டும் இல்லனே, கிட்டத்தட்ட இருக்க எல்லா இதுக்கு போனோம்னா உன்னை காலையில 10 மணிக்கு வர சொன்னோம்னீங்களே, காலை 12 மணிக்கு வருவாங்க. ஹீரோனா அப்படித்தானே. இவர் வந்து ஹீரோவா? இருறா, அஜித்தின் பேர் வச்ச ஒரு காரணத்துக்காண்டி தன்னைத்தானே ஹீரோன்னு நினைச்சுக்கிறியான். ஹீரோனா என்ன செய்யணும்? குடிச்சு பேசுறது. டயத்தை பஞ்சுவாலிட்டியா கடைபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஓகே. தண்ணியுடைய நம்ம வந்து இப்போ நேரம் குறைவா இருக்கிறதுனால அடுத்த இடத்துல என்ன இருக்குன்றத பார்த்துட்டு கண்டிப்பா அடுத்த விழாக்களையாச்சும் கொஞ்சம் டயத்தை கீப் அப் பண்ணி வர ட்ரை பண்ணிக்க. மக்களுக்காக ரொம்ப நாள் ஆச்சு. மக்களுக்காக ஒரு வீடியோ, நமக்காக ஒரு வீடியோ. என்னடா இன்னும் வாயில இருந்து அது வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. வா. I gotta hit that body. I'm the top for the top. I can't never take a break. Yeah, I'm hot and you not. That's why all my records bang. Oh, it's been a long hard road. Gotta go home. Yeah. Oh, வந்து அடுத்து அந்த ரெசார்ட்டுக்கு அடுத்து வந்து உள்ள என்ட்ரி ஆனதுமே இது ஒரு கிராமம் இருக்கு. இப்ப அந்த கிராமத்தை தாண்டி என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. இப்பதான் பார்க்க போறோம். ஏத்த மாதிரி கூட இருக்கு. எழுத மாதிரி கூரை இருக்கு.
உள்ள 2 ஜீவன் உட்காந்துருக்கு. இருந்தவங்க இப்ப இருந்தோம்னா ரைட் தானே, ரைட் சைடு வந்து ஸ்கைலாண்ட் கொடுக்கலானே. திரும்பி பாக்குறதா ரைட் இதுல மாத்தி சொல்லிடக்கூடாது. இங்க வந்து ஸ்கைலாண்ட் சொல்லி ஒரு அதுக்குள்ளதான் இப்ப நம்ம போய் என்ன லேண்ட்? ஸ்கைலாண்ட் ஒரு அடி சொல்லு. ஸ்கைலாண்ட் வா ஆயில வரல விட்டுரு. சரி என்ன டிக்கெட்டா? டிக்கெட்டா? அது அடிச்சிருக்கு கேம்ஸ் அவைலபிள் இருக்காது. அது இல்லாம சார்ஜ் ரேட் இருக்கு. ஓகே. என்னண்ணா படிக்க தெரியுமா உங்களுக்கு? என்ன ஏடிவி ரைடுனா என்னது? ஏடிவி ரைடுனா செஷன் 400 மீட்டர் 410 மீட்டர் வரைக்கும் போகலாமா? ஏடிவி ரைடுனா என்னண்ணே? பைக் ரைடு. அதான் 410 மீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு பர்சன் கூப்பிட்டு போவாங்களாம். 250 ரூபா. ஓட்டிங் 2%, 2 பேர் 20 நிமிஷம் 200 ரூபா. போட்டிங் இதே தான் 4%. அது 4%னா 4 பேர் 20 நிமிஷம் 400 ரூபாயா? ரொம்ப ஒப்பிக்காரா? என்னண்ணே பாத்துக்கணே. போய் உள்ள காம்போ சாப்பிட்ற ஐட்டம் தான் சொன்னா பரவாயில்ல. இப்ப பார்த்தாலும் சோறு அதான் நல்லா இல்லையே விளக்கம் உள்ள போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து இந்த பார்க்குள்ள போலாம்னு ஒரு ஆசையில தம்பி வரிசையா அது வந்து டைம் இல்லைன்னு சொல்லி நம்மளை வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால அடுத்து என்ன ஏரியா இருக்குன்றத இருட்டுற வரைக்கும் என்னென்ன ஏரியா கிடைக்குதோ பார்ப்போம். தம்பி இந்த முகத்தை பார்த்தோன்னா ஏமாந்தது தெரியும். ஒரு அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா உள்ள அண்ணே பாத்துனே கையை வச்சுட்டு நீ வரல குத்திக்கிறாதீங்கண்ணே. கையை புடிச்சு குத்தி விட்டுருவ போலியடா. அது சரி இது ஓகேண்ணே. அது என்னண்ணே அது? அதாவது வந்த இடத்துல உன்னைய மாதிரி பசங்கன்னா அப்படி ஏறி குதிச்சு உள்ள போயிருவீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறக்காண்டி இந்த கம்பியை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த பார்க்குக்கு அடுத்து வந்து நிறைய கம்பி ஒரு ஸ்பாட் வந்தோம். சிறுமலை கிராமம் வந்துச்சு. அந்த கிராமத்துக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஊட்டி மூணாறுல உள்ள மாதிரி காஃபி எஸ்டேட் இருக்கு. சரி, அந்த எஸ்டேட்டை தான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். தம்பி உள்ள போக கொஞ்சம் ட்ரை பண்றான். ட்ரை பண்ணாலும் உள்ள கம்பி இருக்கனால கொஞ்சம் பாருனே. இவன்ட்டு இருந்து அந்த காஃபி தோட்டத்தை காப்பாத்தியாச்சு. சரி, அடுத்து மேல ஏதோ ஒரு சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது லொகேஷன் எங்க இருக்குன்றத பார்த்துட்டு அது மலைக்கு மேல ஏறி போகணுமா? இருட்டி இருக்கனால வாய்ப்பு இல்ல ராஜா. அதனால அந்த நம்ம சிவன் கோயில் எங்க இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோல காட்டுறோம். முடிஞ்சா மேல போலாம், இல்லைன்னா என்ன சுச்சுவேஷன்றத நெக்ஸ்ட் வீடியோல ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல வச்சு ஒழுக்கமா அவனை வந்தானா ஃபாலோ பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே நீ எப்படியோ ஒரு பதட்டத்திலேயே கொண்டு போறேன். ஐயோ சங்கட்டமப்பா. ஓகேவா? Can't lose flexing cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Yeah, they can't get like me. Rocking boots and white tee. Designer on my cuff links, something like a movie. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping. Yeah, I'm country boy stepping. Yeah, why they mad at a man like me? I went too crazy. Better take that knee and kiss my ring, cause I be royalty. Everywhere I go my scene, and they be hating. That's such a lame thing. Yeah, y'all be lame things. I could never ever go outside like that. Yeah, my people got my back, and I know that that's a fact. So I won't worry about a thing. I'm gonna keep on burning track. Do you get what I mean? I got faith in my dream. Oh, it's been a long hard road. Gotta go home. Yeah, yeah. சிறுமலையை தாண்டி அகஸ்தியபுரம்ன்ற ஒரு ஊர்ல நம்ம இங்க ஒரு சிவன் கோயில தான் இருக்கோம். அந்த சிவன் கோயில் பாத்தீங்கன்னா அந்த மலைக்கு மேல உச்சியில இருக்கு. அதுக்கு போற பாதை வந்து இதுதான். இந்த பாதையில போனோம்னா நம்ம அதுக்கு மேல போய் சாமி கும்பிடலாம். இப்போ வந்து உட்காரதுலேயே இரு எப்போ பார்த்தாலும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அந்த கறி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தனால கொஞ்சம் இருட்டி இருக்கனால இப்போ நம்ம வந்து அங்கே போக முடியாது. அதுபோக பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த மடம் இருக்கு. அந்த மடத்துல வந்து 3 நேரமும் எப்போ வந்தாலும் சாப்பாடு போடுவாங்க. அன்னதானம் உண்டு. ஆமா, அதனால இவ்வளவு தெளிவா சொல்றீங்களே. எது இங்க வந்து பைபிள் எதுவும் படிச்சீங்களா? எதுவும் புக்கு எதுவும் படிச்சு பாத்தீங்களா?
இப்பதான் நான் வர ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டீங்களா? காப்பி அடிச்சோம். காப்பி அடிச்சதை இப்ப பேஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்ப கூட இவ்வளவுக்கு தெளிவா பேசும்போது ஒருவேளை சப்போஸ் இங்க இருந்து எதுவும் யாரையும் முன்னர்கள் பின்னர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவும் கேள்வி கேட்டு இவ்வளவுக்கு நாலேஜா பேசுறாங்க. 7ஆம் அறிவுக்கு ஒரு இது எல்லாம் போச்சு. இப்ப நம்ம வந்து 3 நேரம் சாப்பிடுறோம்னா பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம், இங்க சாப்பிட்டுக்கலாம். இங்க வந்து பார்த்தோம்னா சிறுமலையில அன்னதானம் எப்ப இருந்தாலும். ஆமா, இவனுக்கு வந்து ஏன்னா சோறு தான் முக்கியம். அன்னதானம் முக்கியம். சரி, சரிடா, முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கலாம்டா. இப்ப வந்து நம்ம சிறுமலையில பார்த்தோம்னா இவ்வளவுதான் பிளேசஸ். இதுக்கு மேல வந்து அந்த பக்கம் ஒரு பூங்கா சொல்லியிருக்காங்க. தென்மலைன்னு ஒரு பகுதி இருக்கு. ட்ரைனிங்கா? அங்கன்னா நம்ம வந்து சுத்தி சுத்தி வராது. ஒரு ஆர்வ கோளாறுல பாவம் ஒரு புது வண்டி வாங்கி ஏதோ போட்டி பழகி சுத்தி வராரு. அது இவனுக்கு பிடிக்கல. போறா மேல பொங்குறான். சுத்தி சுத்தி வராரு. இப்ப நம்மளோட பயணம் வந்து அதாவது இந்த இது மாதிரி சுத்தி சுத்தி நான் வருவேன், அதனால அந்த மாதிரி சொல்லி எப்படி சுத்தி சுத்தி இருடா சுத்தி 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 என்னண்ணே. இப்ப வந்து நம்மளோட பயணம் முடிஞ்சு நம்ம பாவம் அந்த முதியோர் வந்து ஏதோ முதியோரா என்ன முதியோர் பெருமாளண்ணே ஒரு பெருமாளண்ணே தான் இவ்வளவு உயரமா மலை இருக்கே. சரி, போற பாதை இந்த பக்கம் போகணும். அது காமிச்சாச்சு ஆல்ரெடி. இந்த பாதை வந்து வேற ஒண்ணும் இல்ல, தடிக்கு இப்படின்னு பிறந்து விழுந்தோம்னா நம்ம அங்க போயிருவோம். ஆமா, இந்த பாதை வந்து இதுக்கு நேரா போறோம்ல, இதுல போய் மேல ஏறி போகணும். உங்களாலாம் ஏற முடியுமான்னு தெரியல, மூச்சு வாங்கிரும். இன்னொரு நாளைக்கு பகல்ல கூட்டு போகலாம். ஆமா, பகல்ல கண்டிப்பா கூட்டிட்டு. நைட்டா சாயங்காலம் இருட்ட போகுதுல, மேற்பட்டு நம்ம ஏற முடியாது. இல்ல இப்ப ஏறலாம். நம்ம எல்லாருமே வந்து பிராமிஸ் மீனியம் சாப்பிட்டுருக்கோம். சுத்த சைவம் சாப்பிட்டுருக்கோம். ஓகேவா? இந்த சோத்து முட்டை இருக்க வரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியாது. சரிங்களா? அங்கேயே வரும்போது சொன்னேன், தயிர் சாதம் வாங்கடா, புளி சாதம் வாங்கடான்னு. நீ போய் சாப்பாடுன்ற பேர்ல பிரியாணி சுத்த பிராமிஸ் பூரா விஷத்தை சொல்ல தெரிஞ்சான் சாப்பாடுன்ற பேர்ல. அதை பூரா சாப்பிட்டு அங்க பாருங்க, கேமரா எடுக்கும் போது லைட்டா பயங்கரமா தெரியுது. அத்தாடி அத்தாடி எதுவா இருந்தாலும் பார்த்து செயல்படுங்க. இப்ப நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து ஒரு நல்ல வீடியோவா, ஒரு நல்ல பிளேஸ். இதுக்கு அடுத்து நல்ல வீடியோ இல்ல, இதுவும் நல்ல வீடியோ தான். நல்ல வீடியோ பிளேஸ் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. பிளேஸ்னா சூப்பரா இருக்கு. நீ சொன்ன சொலப்பல்னாலதான் இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வர முடியும். ஹீரோனா அப்படிதான். அடுத்த தடவை எத்தனை மணிக்கு சொல்றோம் அத்தனை மணிக்கு கரெக்டா நல்லா தானே இருக்கு. இல்லடா ஆமாண்ணே, யாரு இல்ல மக்களுக்காக ஒரு வீடியோ. சரி விடு, அதை பார்த்தா பொண்ணு கொடுத்து கொடுப்பாங்களா? உனக்கு கண்டிப்பா யாரும் தர மாட்டாங்க. இவனை நம்பி யாரும் பொண்ணு கொடுக்குறாங்க. ரொம்ப பயங்கர நல்லது. ஏன்னா நீங்க வாழ்ந்ததுனால நீ எப்படியே இருறான்றீங்களா? வேற என்ன பண்ண, நீ வாட்டு கல்யாணம் குடும்பம் முட்டிட்டு போயிட்டனா நாளைக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு என்ன சொல்லுவானா, அண்ணே இருங்கண்ணே என் ஒய்ஃப் கூட மாட்டுது, ஒரு வாரத்தை கேட்டு வந்துருந்தேன். ஆமா, 2 குழந்தை பத்து புட்டியானுவீங்களே, அண்ணே பிள்ளைய ஸ்கூல்ல விடணும், என்னண்ணே இப்ப போய் கூப்பிட்டுக்கிறீங்க? ஒருத்தர் அப்படிதானே போயிருக்காரு. அதனாலதான் என்ன பண்றது, என்னோட நல்ல குணங்கள்லாம் மக்கள்கிட்ட சொல்லி உனக்கு கல்யாணம் ஆக விடாமையே படிக்க வச்சிருக்கேன். இது என்னப்பா புது, இது என்ன புது ட்ரெண்டா இருக்கு? கல்யாணம் பண்ணாம இருந்தா எப்படி நீ வந்து ஒரு நல்லா எப்படி சோதனை? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழ்க்கைனா இன்பம் வரும், துன்பம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும். காக்கா கொசு அதெல்லாம் கடந்து தாடி இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன், எல்லாம் உங்களாலதான். பிரச்சனை இல்ல. என்றும் நல்லா இருப்போம், என்றும் இருப்போம். நம்ம பெருமாளுக்கு வந்து இப்ப போக முடியாது, சும்மா கையை போட்டு வளர்ற மாதிரி. நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து எங்க போறோம்ன்றது இப்போதைக்கு எங்களுக்கு தெரியல. எங்கேயும் உங்களுக்கு போகணுன்ற ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன உண்மையெல்லாம் பேசினா குடியாரன்றீங்க, அப்ப உண்மை என்னைக்குதான் யார்கிட்ட பேசுறது? தண்ணி வாட வருது, தண்ணிய போட்டாதானா சொன்னா பேசுற மாதிரி இருக்கு. அங்கிட்டு ஊதி தோலை அறுவாடி பெரிய மனுஷன் மயங்கி விழுந்துட போறாரு. சரி, இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கான். ஏன்னா தம்பியோட வாய் எப்படி, தம்பி போட்டிருக்க சரக்கு. அதனால நம்ம வந்து உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்களுக்கு பை பை. விழாக்கு 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 முடிச்சிட்டேன்டா. பாய் பை சொல்லுங்க. பாய் பை சொன்னா மட்டும் பார்த்தா விழாக்கு சொல்லணும். சொல்லிட்டேன்டா. அதாவது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவன் சொன்னது எல்லாத்தையும் பண்ணிருங்க. பிரதீப் பாண்டியன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்கன்னு சொல்றேன். அதான சொல்ல வந்தா ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்க வேண்டியதானே. இருந்தாலும் அண்ணன் வாயில சொல்றது வந்து அது ஒரு வேற போதும்டா. இவ்வளவு நேரம் அங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் எல்லாம் காட்ட மாட்டேன்ட்ட, அங்கனா நீ பேச மாட்டேங்க. பாருங்க அந்த வீடியோ முடிப்போம் பார்த்தனா இப்பதான் பேசி கதறிக்கிட்டே இருக்கேன். டைம் ஆயிடுச்சு.